ஹாய். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கலைக்கல்லூரியில் ஒரு விவசாய கண்காட்சி மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா AMZ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இவங்க வந்து மன்னார்குடி அந்தாண்ட வந்து இவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. கூத்தாநல்லூர், பூதமங்கலம் கூத்தாநல்லூரில் இவங்க இந்த ஃபார்ம் வந்து இது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபார்மில் நிறைய திங்ஸ் இருந்தது. பட் இது வந்து எனக்கு அவங்க கருப்பு கவுனி அரிசி எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. எனக்கு ஒரிஜினலாக இருக்கும். இது ரொம்ப வருஷமாக இவங்க வந்து கருப்பு கவுனி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இப்போ நிறைய பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 212 ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. நம்மளை அவங்க ஃபார்முக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வர வாரங்களில் ஒரு நாள் கட்டாயமாக நம்ம அவங்களோட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. அது ரொம்ப நாளாக நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம், போகணும்னு முடியல. பட் இந்த அழைப்பை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம அங்கே நேரடியாக போவோம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வெளியிலே வந்து சீட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த சீட்ஸில் வந்து என்னென்ன வாங்கினேன்னு பாருங்கள். இது வந்து சிறகு அவரை. இது ரொம்ப நல்லா இருக்கும். பொரியலுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இருந்திருக்கு. பட் ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டு. அதனால இந்த 2 காயும் 30 ரூபாய். இது வந்து பூனைக்காளின்னு சொல்கிற வெல்வெட் பீன்ஸு. இது வந்து ஒரு இது வந்து 15 ரூபாய் போட்டுக்கிட்டாரு. விவசாயிகள் அங்கே வந்து இன்னும் விலையெல்லாம் நம்ம பேசக்கூடாது இல்லையா? அதனால இன்னொன்று இது வந்து எவ்வளோலாம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன் அப்படியே விலையை. இது வந்து கோழி அவரைன்னு சொல்லுவோம். இந்த அவரை நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரைக்காய். இது பாருங்க. இது வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல காவலிக்கிழங்கு. நம்மளோட காவலிக்கிழங்கு கொடியாக இவ்வளோ பெருசு மொத்தமாக வரும். குட்டியாகவும் மொத்தமாக வரும். பட் இது பாருங்க, இது வந்து குண்டாக வரும். இது நல்லாயிருக்கும். இது உள்ளே உரிக்கும் போது வயலட் கலராக இருக்கும். அவிச்சிட்டு உரிக்கும் போது இது வந்து இந்த கிழங்கு 50 ரூபாய் சொன்னார். இது எல்லாம் சேர்த்து 100 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. எப்படின்னு தெரியல. 100 ரூபாய் கொடுத்தேன் இது எல்லாத்துக்குமே. நம்ம இந்த ஒரு கிழங்கு 50 ரூபான்னு வாங்கியிருக்கோம். இதை விலைய வச்சு இதில் நிறைய கிழங்கு எடுத்து எல்லாருக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். இதெல்லாம் பாரம்பரியமான கிழங்கு வகைகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம வந்து லாஸ்ட் ட்ரிப்பு கொடுத்தோம். நிறைய பேருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே நான் அனுப்புனேன். பட் வந்து அந்த அனுப்புறது வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. பேக்கிங் வேலை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வாட்டி கிழங்கு ரொம்ப காய்ப்பும் இல்லை. போன வாட்டி எதிர்த்தாப்புல இருந்த இளந்த மரத்தில் படர்ந்து நமக்கு நிறைய ஈல்டு கிடச்சிச்சு. நிறைய பேருக்கு அனுப்பணும். பட் இந்த வாட்டி வந்து அவ்வளோலாம் காய்க்கல. அதை அழிச்சாச்சு. அதோட அனுப்புறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பேக்கிங். அதனால இந்த வருஷம் அதை நான் செய்யலை. ஆனால் நம்ம இதை காய்க்க வைப்போம். இதை காய்க்க வச்சு இது நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். நல்லா இருக்கு பாருங்க. நம்மளுடைய நாட்டு கிழங்கு வகை எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது. இதை நம்மளே இது பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வேல் இயற்கை அங்காடி ஸ்டால் போட்டிருந்தாருங்க. நம்ம வடூரில் பண்ணியிருந்தோம்ல. அவர் பேர் என்ன மாற்றிருக்காருன்னா சோழ தேசம்னு மாற்றிருக்காரு. இப்போ இந்த வேல் இயற்கை அங்காடியில் வந்து சோழ தேசம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ப்ராடக்ட்ஸ் போடுறாரு. இது என்ன அப்படின்னா ரத்தசாலி அரிசியில் பண்ணின இடியாப்பம் மிக்ஸ்னா எப்படின்னா, இதை வந்து அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வேக வச்சு காய வச்சு இடிச்சு அது ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டைரெக்டாக வெந்நீர் ஊற்றி கிளறி நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இந்த ரத்தசாலி என்ன பண்ணும்? ரத்தசாலி அரிசியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, பிளட்ல ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால எப்பெல்லாம் முடியுமோ நம்ம இந்த ரத்தசாலி அரிசியை கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கணும். இது இடியாப்பம் மிக்ஸ் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இதை நான் சொல்லணும். என்னை வந்து அவங்க இந்த ஸ்ரீமா லைஃப் ஸ்டைலில் தான் அவங்க ஃபாலோ பண்ணி என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து அவங்களுக்கு மன்னார்குடி தான். பட் அவங்க வந்து கனடாவில் செட்டில் ஆகி 35 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அவங்க அபவ் 60 இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்னோட பேசி அவங்க வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்க. கனடாலேருந்து வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்தாச்சு. வந்து சென்னையில் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த வாட்டி நான் மன்னார்குடி நான் உங்களை பார்க்க தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன் யாருக்கோ வந்து சங்குப்பூ தேவை. நம்ம ஒரு நாள் வந்து சங்குப்பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து தீநீர் போட்டு சாப்பிட்டு காட்டணும் இல்லையா? அதை பார்த்துட்டு எனக்கு அது வந்து ஒருத்தவங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கொலையில் கொஞ்சம் தான் புகுது. அதை சேகரித்து இவ்வளோலாம் கொடுக்க முடியாது இல்லையா? இது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டுங்க. அதில் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 பாக்கெட் வாங்கினேன். இது வந்து அவர் வேல் இயற்கை அங்காடி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் மூலியமாக தான் வாங்கினேன். இது வாங்கியிருக்கோம். அடுத்தது இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அவங்களுக்காக தான். பட் அது நம்ம தோப்புலேருந்து நம்ம எடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்து அந்த சரியா இல்லைங்கிறதுனால அதுவும் வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன். என்னன்னா முல்சீத்தா இலை. அந்த முல்சீத்தா இலை வந்து நம்ம
வந்து அதை பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கலாம், காய வச்சு அப்படியே ட்ரை பண்ணியும் பத்திரம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை கசக்கி போட்டு தீநீர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது கேன்சர் செல்ஸ், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அதுவும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு இலை வாங்கி மேலே வந்து காஞ்சிட்டு இருக்கு. நிழல் காய்ச்சலாக போட்டிருந்தோம், இப்போ 2 நாளாக கொஞ்சம் வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிலில் போட்டிருக்கேன். இதுதாங்க பர்ச்சேஸ் நேத்திக்கு. இன்னொன்று, என்னோட குரல் எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கர சளி. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கடுமையாக வந்து ஒரு 2-3 வாட்டி தான் என்னோட லைஃப்ல இருந்திருக்குன்னு சொல்லலாம்.